இப்போ மகிமைப்படுத்துறதுக்கு இந்த வாய் தான் பாருங்க. எதை மகிமைப்படுத்துறதுக்கு? நேர்மறையானதை மகிமைப்படுத்துகிறது இந்த வாய் தான். எதிர்மறையானதை மகிமைப்படுத்துகிறது இந்த வாய் தான். காலேபும் யோசுவாவும் நேர்மறையானதை மகிமைப்படுத்தினார்கள். கூட வந்தவனுங்க எதிர்மறையானதை மகிமைப்படுத்தினாங்க. எலிஜிபிள் ஆனவங்க நேர்மறையாய் அறிக்கை பண்ணினவர்கள், எதிர்மறையாய் எலிஜிபிள் ஆனவங்க காணாம போயிட்டானுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதிர்மறையான யோசனைகளை அறிக்கைகளை உங்க வாய் பயன்படுத்தும்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டை வாங்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் எதிர்மறையான வார்த்தையை வாய் பேச நான் விரும்பல, யோசனையில கொண்டு வர நான் விரும்பல. அது வந்துச்சு நான் பிடுங்கி எரிஞ்சிட்டு உங்க சிலுவையினுடைய வெற்றியை என்னுடைய எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்து நான் பேச ஆரம்பிக்க போறேன். அது நிமித்தம் சில துன்பங்கள் பாடுகள் கூட எனக்கு வரலாம், நான் அதை பாக்கியமாய் கருதுகிறேன். ஹல்லேலூயா.